ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்போடு ஆரம்பிச்சிருக்கேன். கேப் போட்டு ரொம்ப நேரமாக கேப் போட ட்ரை பண்ணி கேன்சல் ஆகி இப்போ தான் ஒரு கேப் கிடச்சிது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக வந்துக்கிட்டு இருக்கார். நான் வந்து 2:58க்கு புக் பண்ணேன். பாருங்க, எக்ஸாக்ட்லி 15 நிமிஷமாக அவர் வந்துகிட்டே இருக்கார். தோ வரேன்றாரு. ஒரு 3 வாட்டி கால் பண்ணிட்டேன். ஸோ எப்போ கிளம்பின்ற மாதிரி இருக்குது. 6 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்குன்னு நினச்சேன். கேப் சொதப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே போக முடியல இருக்குது. கடைசியாக பிக்கப் பண்ணது லேட்டு, வண்டி ஓட்டினது லேட்டு. இதில் ஃபோன் பேசினே வேறு ஓட்டுறான். இறங்கினோடனே சார் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா கொடுங்கன்றான். ஏண்டா டே, இருக்கிற கடுப்புக்கு உனக்கு பேமெண்ட்டே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிலே இருக்குது. 6:15க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிலே இருக்கான். நம்ம ஃப்ளைட் 6 மணிக்கு இருந்துச்சு, இப்போ 6:15. என்ன பிரச்சனைனா, கனெக்டிங் ஃப்ளைட் கொல்கட்டாவிலேருந்து 8:50 இல்லை, சாரி 9:50க்கு கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ இது 8:15க்கு தான் போகும், 8 o'clock பதிலாக. ஸோ அங்கே தான் இமிக்ரேஷனாக. ஸோ டொமஸ்டிக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போய் இமிக்ரேஷனில் டிலே எதுவும் இல்லைனா யூ வில் நாட் மிஸ் த ஃப்ளைட்டுன்னு வேறு சொல்கிறானுங்க. அது சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அது வேறு சொல்கிறாங்க. ஸோ 5:30க்கு தான் நம்மளுக்கு போர்டிங் டைம். இன்னும் 1 hour இருக்குது. அதுக்குள்ளே ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். சாக்லேட் குட்டிருக்காங்க போல். சாக்லேட்டு கீழே பஞ்சர் ஆயிடுச்சோ, அம்மா பெருசாக இருக்குது. இதெல்லாம் வாயால் சாப்பிட முடியாது, மூஞ்சியால் தான் சாப்பிடணும் போல். சீரியஸ்லி ஏதோ வைப் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கிளம்புனதுலேருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு கேபு கிடைக்கல, கேபு டிலே, ஸ்லோவாக வந்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு 6:15க்கு கிளம்புன்னு சொன்னாங்க செக்இன் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா 6:55க்கு தான் கிளம்புன்றாங்க. 6:55க்கு கிளம்பி 8:55க்கு போனால் எப்படி 9:50 ஃப்ளைட்டை பிடிக்கிறதுன்னு தெரில. அதுதான் இப்போ மேலே கஸ்டமர் கேரில் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அவங்க எக்ஸிட்டே இல்லையா? வெளியே போகணுன்னு சொன்னால் வெளியே போக அலௌடு இல்லை. கேட் 13ல் போய் ஸ்டாஃப் கிட்டே கேளுங்க, வெளிலலாம் அனுப்ப முடியாதுன்றாங்க. செக்இன் தாண்டிட்டா எக்ஸிட்டே இல்லையான்னு அப்பா கிளம்பும் போதே தோணுச்சு சம்திங் இஸ் ராங்னு. பாருங்க, டிக்கெட்டு கையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் 6 மணிக்கு கிளம்பியிருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஃப்ளைட்டு 9:50க்கு கேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ 6:55 கிளம்பி 9:10க்கு தான் லேண்டே ஆகுதான். ஸோ டெஃபினட்டாக செகண்ட் ஃப்ளைட் நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஏன்னா 9 o'clock அங்கே போர்டிங்கே ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸோ இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேன்சல் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்குறாங்களாம், இல்லைனா நாளைக்கு இதே ஃப்ளைட்டில் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேனேஜர்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க, கேட் நம்பர் 12ல். ஸோ அது மேனேஜருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரிப்பு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஓப்பனிங்லேயே அதுக்கான சகுனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் சொன்னாங்க. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்டேன், நாளைக்கு நான் வரேன், இதே மாதிரி நாளைக்கும் 6 o'clock ஃப்ளைட் 6:50க்கு தான் கிளம்பிச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவரால் பதில் சொல்ல முடியல. ஸோ அவர் என்ன சொன்னார், அப்போ ஒன்று பண்ணலாம், இங்கேருந்து கிளம்பி நீங்கள் கொல்கட்டா போயிருங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 50-50 தான், பட் இன்றைக்கி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இன்றைக்கி கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை கேட்ச் பண்ண முடியலன்னா நாளைக்கு இதே ஃப்ளைட்டில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கம்பெனி கொடுப்போம், ப்ளஸ் அந்த ஸ்டே அக்காமடேஷனும் நாங்கள் கம்பெனி வில் ஸ்பான்சர் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஸோ அந்த ட்ரை அதுக்காக போகிறேன். ஸோ 9:10க்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. 40 minutesல நம்ம டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் போய் ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணோம். அவர் சொல்லும் போதே இட்ஸ் இம்பாசிபிள் சார், பட் வில் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொன்னார்.
ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து 6:50க்கு கிளம்புது. 9:10க்கு தான் லேண்ட் ஆகும் போல இருக்குது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் வில் சி இஃப் வி ஆர் ஏபிள் டு கேட்ச் த ஃப்ளைட். டவுலும் டேக்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துன்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை டவுலுண்டு வண்டி வச்சு தள்ளுறாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து முக்கியமான நேரத்தில் வர மாட்டேன். 6:24 6:55 ஃப்ளைட்டுக்கு இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு என்ன டவுட்னா இவனுங்கிட்ட ஃப்ளைட் இருக்கா இல்லையான்ற டவுட்டே எனக்கு வருது. இது பாருங்க, இதுதான் நம்ம கேட்டு, நம்ம போகிற கேட்டு பாருங்க. இங்கே ஃப்ளைட்டே இல்லை. இப்போ தான் அங்கே ஒரு ஃப்ளைட் வருது. இப்போ அங்கே ஒரு ஃப்ளைட் வருதுல்ல, அதுதான் நினைக்கிறேன். பாருங்க, மக்கள்லாம் கொதிச்சு போய் அங்கே நிற்கிறாங்க. ஸ்டாஃப் வந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசின்னு இருக்காங்க ஃப்ளைட் எடுக்க சொல்லி. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு வருமான்னு வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ளைட் வருமானு. ஃபைனலி போர்டிங் ஸ்டார்டட். இப்போதான் பஸ்ஸுலேயே ஏறி இருக்கேன். அதுக்குள்ளேயே மணி 6:45 ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது க்ளவுட்ஸு. இந்த சவுண்டுக்கு மைக் ஒர்க் ஆச்சுன்னா இட் வில் பி கிரேட். வாவ். என்னன்னா இது தொகையோட வரவேற்பு. தினேஷ் கார்த்திக் வரவேற்ற மாதிரி போட்டு தாக்குறானுங்க போது சொர்க்கத்துக்கு வந்துட்டோமான்ற மாதிரி இருக்கு. ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளைட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி சம்திங் பாசிட்டிவ். சென்ட்ரல் சீட்டில் ஆளே இல்லை. ஸோ பாசிட்டிவாக இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது இதுதான். இந்த சீட்டில் வந்து ஆளே இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக உட்கார முடியுது. 3 பேர் சீட்டுக்கு 2 பேர் தான் இருக்கும். ரீஃபியூலிங் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதுக்கு வேறு டைம் ஆகுதான். சொல்ல முடியல. ஏண்டா பெட்ரோல் போடுற நேரமானா இது. 7:03 ஸ்டில் வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியும் ரீஃபியூலிங் எங்கேயோ தெரிதா பாருங்கள். எங்கே பெட்ரோல் போடுறாங்கன்னு தெரில. Captain Vicky is my colleague in the cockpit. We are ready to push and start. Kindly settle down as quickly as possible. My sincere apology. Got delayed because of the weather in Kolkata. The aircraft which came to Kolkata came late as a result, and it took more time for us also to depart from there. We'll try and cut the delay as much as possible. சரி, வந்து என்ன சொல்கிறாருன்னா கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன்றாரு. இந்த டிலேவை நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி கவர் பண்ணுறேன்றாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறாரு. Request you to pay close attention to this demonstration even if you fly frequently. A safety instruction card is available in the seat pocket. Secure your seat belt by inserting the metal tip into the buckle and tighten by pulling the loose end to open, lift. Finally take off கான அறிகுறிகள் தெரியுது. ஆனால் 7:17 6:55 சொன்னாங்க. அதுவே அவன் வந்து இம்பாசிபிள் சொன்னான். 7:20 எப்படி பாசிபிளாக இருக்கும்னு தெரியலையே. Finally take off at 7:40. 7:40 தான் கிளம்புது. Subject to traffic in Kolkata. Kolkata is reporting temperature of 28 degrees. A lot of rain, clouding is around Kolkata. May I have your attention please? We have arrived in Kolkata. We request you to close the window shades and open the air vents after the doors are open. Thank you.
9:38. ஃபைனலி லைட்டை போட்டாங்க. 9:50 ஆயிடுச்சு இங்கே. ஸோ இப்போ வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு பிடிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஹோப் இருக்குது. மழை பெய்யுது பாருங்கள், இட்ஸ் ரெய்னிங். ஸோ அதனால் அந்த ஃப்ளைட்டும் டிலே ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. இஃப் அந்த மாதிரி ஆகிருந்தால் மேபி ஒரு வாய்ப்பு இருக்குது. வாங்க போய் அந்த ட்ரையை வந்து பார்ப்போம். அதை வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம சுச்சுவேஷன் தெரிஞ்சு சோகமாக ஏதோ மியூசிக் போடுறாங்கப்பா. நீ வேறு நான் கனெக்டே பண்ணல, தூச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லாவே மழை பெய்யுது. ஃபோக்கஸ் ஆக மாட்டானே தம்பி, ஃபோக்கஸ் ஆகும். ஆக்சுவலி பயங்கரமான மழை பெய்யுது. எப்பா என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன், ரன்னிங்கில் இறங்கி அடுத்த ட்ரெயினில் ஏறிடல. எப்பா பாருங்க, ஆளும் இருக்காங்க, அவங்களே வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன ப்ரொசீஜர்னு. நல்லா எஸ் பரவாயில்ல, தேடி அலையணுமோன்னு நினச்சேன். நம்ம அவங்களே வந்து ஆளை வச்சு கூட்டின்னு போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே, இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஐ திங்க் ஃப்ளைட்டு வந்து இன்னும் போகலை. அவசரமாக வாங்கன்றாரு, குயிக்காக வாங்கன்றாரு. ஃப்ளைட் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. பார்ப்போம். ஆமாம், ஒரே ஊர்லேருந்து மழை பெய்யுது, ஒரு ஃப்ளைட் கிளம்ப டிலே ஆச்சுன்னா இன்னொரு ஃப்ளைட்டு ஆகணும். அதுதான் லாஜிக்கு, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம், இமிக்ரேஷன் வரைக்கும் வந்துட்டேன். ஐ திங்க் வி ஆர் நாட் மிஸ்ஸிங் அவர் ஃப்ளைட், இதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எழுதியிருக்காங்க, பெங்காலியாக இருக்குமோ. நல்லா இருக்குது ஏர்போர்ட், நீட்டாக, சின்னது தான் பட் சூப்பராக இருக்குது. ஃப்ளைட்டு போட் பண்ண போகிறேன். டைம் வந்து 10:22 அண்ட் ஃப்ளைட்டு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ we are going to catch the flight and they have given this goodie also. என்னென்னு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இது ஃப்ளைட்டில் ஏறும். பார்த்தீங்களா, ஏறினோடனே புகை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நீ ஃப்ளைட்டு கேட்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஏன்னா 9:55 லேண்ட் ஆகும்போது. ஸோ 9:50 இந்த ஃப்ளைட்டோட ஸ்டார்ட் டைம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, ஏன்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃப்ளைட் டிலே ஆகிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதை ஹோல்ட் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைட்டை. இப்போ டைம் 10:30. ஸோ ஹோல்ட் பண்ணி எல்லாரையும் வந்து ஏற்றிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு அப்பாலஜி அக்செப்டட். இது கொடுத்ததுனால இல்லை, ஃப்ளைட் மிஸ் பண்ணாமல் ஏறிட்டேன் அதனால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இண்டிகோ அப்படின்னே சொல்லலாம். சரியா, இது வந்து நைட் ஒரு 2:30க்கு லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 o'clock ஷெட்யூல் டைமு. ஸோ இப்போ ஒரு 30-40 மினிட்ஸ் டிலே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 AM ஒரு மேட்டர் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு இறங்கிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ताकि आपका कोई सामान विमान में रह ना जाए। सीट बेल्ट का संकेत அங்கே இங்கேன்னு ஓடி அரைக்குறையாக தூங்கி ஒரு வழியாக வியட்நாம் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது கூட ரொம்ப குட்டியாக இருக்குது.
ஸோ நம்ம வந்து பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு 5 அடி நடந்து வந்தோடனே ஏர்போர்ட்டே முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு இடம் இருக்குது. சரி இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிஸு எல்லாமே வந்து ஆளுங்க ரெடியாக இருக்காங்க டாக்ஸியில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து மேஜராக நான் நோட் பண்ணது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸ் கம்மி ப்ரைஸ்க்கு இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கனெக்டிங் ஃப்ளைட்டாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி தான் ஒரு அன்டைமில் தான் ரீச் ஆகுது. அது என்ன லாஜிக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஊருக்கு வரோம் அப்படின்றப்போ இந்த டைமில் நம்ம ரீச் ஆனோன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து இப்போது ஒரு அட்ரஸ் கேட்கணும் அந்த மாதிரினா கூட பெருசாக ஆளுங்களே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேப் டிரைவர்ஸ் நம்பி போகலாமா இந்த டைம்லன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வரவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் தனியாக வந்திருக்கேன். ஸோ வந்து ஐல் பி லைக் இங்கே ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகலாம். பட் வென் யூ ஹேவ் கிட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரினா அது எவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேபில் போனால் ஐ திங்க் 2000 rupees நினைக்கிறேன் இந்தியன் கரன்சியில். ஸோ நான் வந்து கேபில் போகாமல் ஐ எம் பிளானிங் டு கோ பை ஒரு அது பஸ்ஸாக ட்ரெயினான்னு தெரியல, அது ஒரு பஸ்ஸு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் இங்கேருந்து கிளம்பி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஸோ அதுதான் என்னோடய பிளானு. ஏன்னா லைக் எனிவே வந்து ரூம் ஆக்சுவலி செக்இன் டைம் 1 o'clock தான். நம்ம ஃப்ளைட் வர்றது early morning 2 AM. ஸோ இதுவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ அதனால் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனால் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த டைமில் போகிறேன். ஸோ செக்இன் என்ன கதைன்றது அங்கே போனதும் தெரியும். நான் ஆல்ரெடி இமெயில் பண்ணேன். அவங்க பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி தான் சொன்னாங்க, இல்லைனா ப்ரீவியஸ் நைட்டுக்கு புக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம், இல்லைனா வந்து பேக் மட்டும் வச்சுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு அது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ஏதாவது இங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புவோம். ஃபஸ்ட்டு சைட் ஆஃப் வியட்நாம். ஊருக்குள்ளே போகிறோம், மழை தூருது. ஸோ டைம் வந்து இப்போது 5:30 ஆகுது இந்த ஊர் டைமுக்கு. என்னாச்சுன்னா அது பஸ்ஸாக என்னன்றது கரெக்டாக தெரியல. இந்த ஊர் லாங்குவேஜில் எழுதியிருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஷட்டில் பஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு, அதுவான்னு தெரில, அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராப்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணி கேப் ஒன்று பிடிச்சி கேபில் போயிட்டுருக்கேன் இப்போது ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு. வாவ் சூப்பராக இருக்குங்க. முதல்ல அந்த இதை காட்டுறேன். சீலிங்க்கு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் மழை பெய்யுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 60% சான்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டில் இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக மழை பெய்யுது, ரொம்ப ஹெவியாக இல்லை, லேசாக மழை பெய்யுது. ஸோ இப்போ இங்கேருந்து டேரெக்டாக வந்து ஹாஸ்டலுக்கே வந்து கேப் போட்டிருக்கேன். ஸோ ஹாஸ்டல் போயிட்டு அங்கே வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக தூங்கலை, பட் ஸ்டில் பரவாயில்ல, வந்து டூருக்கு வந்திருக்கோம், அதனால் தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ செக்இன் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இந்த க்ளூக் ஆப்பில் சில பேக்கேஜஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ஒன்று புக் பண்ணி தான் இன்றைக்கி போக போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். See you all in the next video.